இக்கோயிலில் சிவபெருமான் மானேந்தியப்பராகவும் அம்பாள் வடிவுடைய நாயகியாகவும் அருள்பாலிக்கின்றனர். சிவபெருமான் கையில் மானுடன் காணப்படுவதால் மானேந்தியப்பர் என்ற பெயருடன் இறைவனார் அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. வனங்களிலேயே பெரிய வனமாகிய தாருகா வனத்தில் இருந்த முனிவர்கள் தவமே சிறந்தது என்றும் தவத்திற்கு தாமே சிறந்தவர் என்றும் தமது தர்ம பத்தினிகளே கற்பிற் சிறந்தவர் என்றும் எண்ணி கர்வம் கொண்டிருந்தனர். அந்த கர்வம் காரணமாகவே சிவபெருமானை வழிபட மறுத்து இகழவும் தொடங்கினர். இதை உணர்ந்த சிவபெருமான் முனிவரது கர்ப்பத்தை அடக்க நினைத்து சிவனும் திருமாலும் வேடமணிந்து வர இவ்விருவரின் உருவங்களையும் கண்டு முனிவரும் அவர்களது மனைவியரும் மோகித்து வெட்கினர். எம்பெருமானும் திருமாலும் முனிவர்களின் கர்ப்பத்தை அடக்க தமது உண்மையான உருவத்தில் காட்சி கொடுத்து மறைந்தனர். இதை கண்ணுற்ற முனிவர் எம்பெருமான் மீது கோபம் கொண்டு ஆபிசார ஹோமம் என்ற கொடிய யாகத்தை தொடங்கி நடத்தினார். வேள்வியிலிருந்து புலி, யானை, பாம்பு, முயல் ஆகியவை சிவபெருமானை நோக்கி அனுப்பினர். உலகமே நடுநடுங்கும்படியாக பேரிடர் போன்ற சத்தத்துடன் மான் ஒன்று வேள்வியில் இருந்து தோன்ற அதனையும் எம்பெருமான் மீது ஏவினர். எம்பெருமானை எதிர்த்து வந்த அம்மானை தனது இடது கரத்தில் ஏந்தி தனது காதோரத்தில் வைத்துக் கொண்டார் எம்பெருமான். உலக நன்மைக்காக மானை இடனேந்திய சிவபெருமான் மானேந்தியப்பராக மானிடரும் தேவர்களும் கண்டு களிக்குமாறு காட்சியளித்தார். சிவபெருமானின் இக்கோலம் உற்சவ விக்கிரகத்தில் காணப்படுகிறது. இக்கோயிலில் தென்பிரகாரத்தில் விக்னேஸ்வரர் என்ற பெயர் கொண்டு விநாயகர் பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார். தென்பிரகாரத்தில் வலம் வரும்போது சைவ சமய ஆச்சாரியர்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, மாணிக்கவாசகர் ஆகியோரின் உருவங்கள் அமைந்துள்ளன. இக்கோயிலில் தட்சிணாமூர்த்தி பிரம்மபுத்திரர் நால்வர்களுக்கும் ஞான உபதேசம் செய்த நிலையிலேயே அருள்பாலிக்கின்றார். மேற்கு பிரகாரத்தில் சுப்பிரமணியர் மூலவராகவும் உற்சவராகவும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார். இக்கோவிலில் அர்த்த மண்டபம், மணிமண்டபம், சபா மண்டபமும் நவ கிரகங்களும் காட்சியளிக்கின்றனர்.